இப்போது சுடிதார் தைச்சு முடிச்சுட்டு பாருங்கள். நெக் வந்து எவ்வளோ இறக்கம் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து 6, பேக்கில் வந்து 9 இன்ச்சு கொடுத்துருவோம். அப்போ இது எப்படி நிற்கும் ஷோல்டரில்? இவங்க ரோப்பும் போட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஷோல்டரில் ஒரு ப்ரெஸ் பட்டன் பண்ணலாம். ப்ரெஸ் பட்டன் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கழுத்து வந்து நமக்கு எவ்வளோ லோ நெக் போட்டாலும் வந்துட்டு கீழே இறங்கி வராது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்டாக நெக் பார்த்துக்கோங்க. இந்த நெக் போட்டு நான் போடலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட். இப்போ இதுக்கு ஒரு துணி கொடுத்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரெஸ் பட்டன் போட போகிறோம். இப்படி ஒரு துணி எடுத்துக்கலாம். 2 ஷோல்டருக்கு இதே போதும். பாருங்க, முடிஞ்சு. இந்த பீஸ் வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கரெக்டாக சுடிதாரோட பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஷோல்டரோட இடத்துல இந்த துணி வச்சு தைக்க போகிறோம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஷோல்டரில் இந்த துணி கொடுத்துருக்கோம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி மடிச்சு வச்சுட்டு ப்ரெஸ் பட்டன் போட்டுட்டு ப்ரேசர் டேப் இருக்குங்க, ப்ரேசர் டேப் கூட இது உள்ள கொடுத்துட்டு இந்த ப்ரெஸ் பட்டன் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கழுத்து எவ்வளோ லோ நெக் போட்டாலும் இறங்காது. எவ்வளோ லோ நெக் மீன்ஸ் அவங்க வந்துட்டு ரோப் வைக்கிறாங்க அப்படின்னா தேவைப்படுது. இது நம்ம ரோப் வேண்டாம், எனக்கு வந்து லோ நெக் வேண்டாம், ரோப் வேண்டாம், எனக்கு கழுத்து இறங்காம இருக்கும் அப்படிங்கிறது இந்த சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம இதில் ப்ரெஸ் பட்டன் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிக்கோ. பாருங்க, இப்போ இந்த துணி ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம ப்ரெஸ் பட்டன் வைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர், ரெண்டாவது ஒரு ஃபோல்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அளவுக்கு துணி இருக்கணும். இப்போ ப்ரெஸ் பட்டனில் இந்த மூக் மேல் இருக்கும் பாருங்க. ப்ரெஸ் பட்டனில் இந்த மேல் இருக்கிற இடத்துல இது ஒன்று இதுதான் ஜாயிண்ட் ஆகிற இடம். நம்ம வந்து தைக்க போகிறது வந்து இந்த இடத்த வந்துட்டு இதில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது என்ன ஆகும் அப்படின்னா கழுத்து கறந்த கொண்டு நம்ம எவ்வளோ லோ போட்டாலும் இறங்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த இது என்ன தந்துடணும். இதில் 4 ஹோல்ஸ் இருக்கும். 2 ஜாயின் பண்ணிவிட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே மார்க் பண்ணுறது தைக்க போகிறோம். இதை வந்துட்டு எப்படின்னா பாருங்கள், பள்ளமாக இருக்குது இந்த இடத்துல தைக்க போகிறோம். இதுலேயும் மூக்கு இருக்கும், ஆனால் நம்ம பள்ளத்தை போட போகிறோம். பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வைக்கிறோம். ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வச்சுட்டு இதை தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வந்து லோ நெக் போட்டாலுமே எனக்கு சில பேர் வந்து நாட் எனக்கு வேண்டாம் ஒரு மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆனவங்க கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டெய்லர் இந்த மாதிரி கேளுங்க, எனக்கு ப்ரெஸ் பட்டன் வச்சு கொடுங்க, நீட்டாக இருக்குன்னு கேட்டு போட்டுக்கோங்க. நாலு ஹோல்ஸ் இருக்கும். 4யுமே சுற்றி தைச்சிருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த ப்ரெஸ் பட்டன் வச்சுட்டு கரெக்டாக ப்ரேசரோட டேப்பை உள்ளே கொடுத்துட்டு இப்படி லாக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். இன்னொரு சைடு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒன்றே போதும். எந்த வீடியோ நல்லா போட்டுருக்கோம் பாருங்கள். டபுள் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். இது நல்லா க்ளியர் எடுத்துக்கலாம். இது சூப்பராக எடுத்து இந்தமாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு லாக் போட்டுக்கலாம். இப்போது கீழே இந்த பட்டன் வைக்க போகிறோம். இந்த பொசிஷனில் வைக்கலாம். வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், லாக் பண்ணியாச்சு.
கரெக்டாக இது கொஞ்சம் லூஸ் விட தான் செய்யணும். ஏன்னா உள்ள நம்ம டேப்பில் போயிட்டு இந்த சோடில் ஆகும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் லூஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஃபிட்டிங்காக போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல இழுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கும். இதான் கரெக்டான மெத்தட். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சுடிதாருக்கு ஓவர்லாக் போட்டு முடிச்சுட்டு திருப்பிட்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ சுடிதாரோட ஃபுல் ஃபினிஷிங்குமே முடிஞ்சு இப்போ ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு பாருங்கள். ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டுட்டு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஜிப்பு கிட்ட வரும்போது ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்குது. அது ஏன் அப்படின்னா இந்த ஓவர்லாக்கில் லேசாக வந்து வெட்டி விடணும். வெட்டி விடாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த இடம் வரும்போது இவ்வளோ துணி நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். சில பேர் வந்து இவ்வளோ துணி கொடுக்குறீங்க இவ்வளோ தேவையில்லாமல் இவ்வளோ கொடுத்தா மட்டும்தான் நமக்கு சப்போஸ் உடம்பு ஏறுது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ துணி வேணும். 3 ஸ்டிச் போட்டிருக்கோம். அது போகவே வந்துட்டு 1 இன்ச் கேப் இருக்குது. என்றைக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட் கணக்கு பண்ணிக்கோங்க. இவ்வளோ இருக்கணும். இப்போ ஓவர்லாக் போட்டு முடிச்ச பிறகு லேசாக செஸ்ட்டு கிட்ட கிட்ட கொஞ்சம் கீழே தள்ளி இவ்வளோ தான் போதும். ரொம்ப வெட்ட வேண்டாம். இந்த 3 இடம் மட்டும் வெட்டி விடுங்க. ஓவர்லாக் போட்டு முடிச்சுட்டு இந்த வேலையை பாருங்கள். நீட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு இப்போ கீழே பாருங்கள். ரொம்பலாம் வெட்ட வேணாம். இது லேசாக பெண்ட் ஆகிருந்தால் போதும். பாஸ் பண்ணிட்டு பாப்பா வணக்கங்க. இப்போ சுடிதாரோட ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சு இப்போ ஓவர்லாக் போட்டு இப்படி வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடம் வந்துட்டு லேசாக அப்படி பண்ணி விடுங்க. சேஃப்காக மட்டும்தான். நீட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த மாரி வரும். இப்படி வச்சுட்டு அவ்வளோதான் பாருங்கள். சுடிதாரோட ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சது. இது பேக்கு பாருங்கள். நம்ம எவ்வளோ லோ நெக் போட்டிருக்கோம். இதுதான் சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்குது. ஷோல்டரில் பட்டன் வைக்கிறது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இவ்வளோ நெக் நம்ம இறக்கி போடலாம். தெரிஞ்சுக்காதவங்க இந்த சீன் தெரிஞ்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். சேம் வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணதே சொல்லியிருக்கிறேன். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சுடிதாரோட ஃபுல் கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதே சுடிதாரோட ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள். உங்களுக்கு எது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.